ஹாய், இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் 20 நாளும் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி செய்த விஷயங்களை நான் எப்படி குறிப்பெடுத்து கொண்டிருக்கிறேன், அதுக்காக நான் பயன்படுத்துகிற சார்ட் என்ன அப்படின்னு சொல்கிறதையும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், அதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்றதையும் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நாங்கள் செஞ்சுருக்கிறது அவுட்லைன் போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதை குறிக்கிறதுக்கான சார்ட் எப்படி இருக்கணுமன்றதை அவுட்லைன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணுறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 3 செட்டாக வச்சுருக்கிறேன். ஃபிசிக்கலாக என்னென்ன சின்ன சின்ன ஹேபிட் செய்ய போகிறேன், மென்டலி, அதுக்கு பிறகு என்னோட ப்ரொஃபஷ்னலுக்காக நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு. அண்ட் அதோட இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த எஸ் நோன்னு சொல்லி இந்த மே மாதத்தில் எனக்கு மெமரபிள் மூமெண்ட்ஸ் என்ன நடந்திருக்கு, அதுக்கு பிறகு ஒரு டேட்ஸை நான் குறித்து வச்சுருக்கிறேன். அந்த டேட்டில் என்னென்ன நாட்கள் வருதுன்னு சொல்கிறதையும் நான் குறித்து வச்சுருக்கிறேன். அதில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வர நேரத்தில் அதை நான் ஹைலைட் பண்ணுவேன். ஸோ 3rd இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் ஹைலைட் பண்ணுறது. இதுக்கு நீங்கள் நார்மலான ஒரு ஹைலைட்டரை கூட வாங்கி எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா கலர் பென்சில்ஸை கூட யூஸ் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா 23 ஹைலைட் பண்ணுறேன், ஏன்டா அன்றைக்கு எங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்கான டிசைன். இப்போ நான் செய்திருக்கிறத விட பெட்டராக எப்படி செய்கிறதுன்ற உங்களுக்கு ஏதாவது கிளியர் வீடியோ வேணுமெண்டா நான் எதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு செய்தனோ அந்த வீடியோட லிங்கை கீழே கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் அவர் வீடியோ பார்த்தீங்கன்னா இதை விட பெட்டராக இருக்கும். பட் என்னோடது கொஞ்சம் சிம்பிளிஃபை வெர்ஷன். அண்ட் இதை நாங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணி வீடியோ போடுறதால உங்களுக்கு இதை பார்க்குற நேரம் ஓகே இதான் நடக்குதுன்னு சொல்கிறது தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் போன மாதம் நான் எப்படியெல்லாம் அதை குறித்து வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நான் ஏன் இதை டேட் வேறையா அதே நேரம் நாட்கள் வேறையா குறித்து வச்சுருக்கிறேன்னு. இப்படி குறித்து வச்சதெல்லாம் எனக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு சொல்லி பார்த்தா கட்டாயமாக நான் அதுக்கு எஸ்ன்னு தான் சொல்லுவேன். நான் இதுக்கு முதலும் 2 தரம் இதே மாதிரி சார்ட் போட்டிருந்தேன். பட் அந்த சார்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் ஒரிஜினல் வேர்ஷன். பட் இது நான் மோடிஃபை பண்ணி எடுத்தது. அதை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு தான் நான் யோசித்தேன், நான் இவ்வளோ விஷயம் நாம் செய்யலையே, இனியாவது இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்திங்கன்னா நான் 2 மினிட் ரூல்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன். நான் சிம்பிளிஃபை பண்ணுவேன்ண்டு அந்த அட்டாமிக் ஹேபிட் புக்கில் இருந்து தான் நான் அதை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதால் எனக்கு என்ன நானே எப்படி இருக்கிறேன்னு அடையாளப்படுத்துறதுக்கும், இன்னும் எப்படி என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்கிறதுக்கும் நான் என்ன ஒன்கோயிங்லேயே கரெக்ட் பண்ணிக்கொண்டேன். ஏன்னா நான் ஃபுல் பிளானும் போட்டுட்டு என்னை கரெக்ட் பண்ணலை. இதை பார்த்து போயிட்டு இருக்கிற நேரத்திலேயே நான் சேஞ்சஸை செஞ்சேன் நான். ஸோ இது மிகவும் முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்தது என்னோடய லைஃப் ஜேர்னியில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கும் நான் அதே சார்ட் தான் போட்டிருக்கிறேன். இதில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறேன். அதில் ஃபிசிக்கலாக, மென்டலாக அண்ட் வெல் என்னுடைய ப்ரொஃபஷ்னலில் எப்படியெல்லாம் நாங்கள் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாமோ அதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ராவல், அவுட் ஒர்க், ஸ்டக்கண்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம டேட்டில் ஹைலைட் பண்ணுவோம். இப்போ ஒரு நாளைக்கு எனக்கு சிக்கண்டா அந்த டேட்டில் நான் அதை ஹெட் பண்ணி கொண்டு போவேன். ஸோ இது எப்படி என்னோடய லைஃப்பை இம்பேக்ட் பண்ணியிருக்கு அண்ட் இது உண்மையாகவே இன்னொரு லைஃப்பை இம்பேக்ட் பண்ணுமான்னு பார்த்தா உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி இந்த யூடியூப் தொடங்கினதுக்கு பிறகு என்னோடய ஹேபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு விசிபிளாக எனக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஹேபிட் ட்ராகர்ஸ் இருக்கிறதால தான் நான் கொஞ்சம் கூட அவேர்னஸாக இருக்கேன், அந்த டேயை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ உண்மையிலேயே நாங்கள் ஒரு பழக்க வழக்கத்தை மாற்றணுமென்று நினச்சோம்டா அதை நாங்கள் ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ மாற்றிடலாது. ஒரு 21 நாளுக்கு மேலே தேவைப்படும். அந்த 21 நாளும் நாங்கள் கண்டினியூட்டியோடு இருக்கணுமென்று சொன்னால் அது நம்ம செய்கிறோமா இல்லையான்றது இந்த மாதிரியான விஷயங்களில் நாங்கள் குறித்து வைக்கிறதால ஒரு நாள் பார்க்கக்குள்ள ஓகே இந்த கலர் இவ்வளோ இருக்குன்னா நாங்கள் இவ்வளோ செய்திருக்கிறோம், அப்போ இனி விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அதை செய்து கொண்டே போவோம். ஸோ இதுக்கு இது உண்மையிலே முக்கியமானது அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நான் பிங்க் கலர் நோ அண்ட் ப்ளூ கலர் எஸ்ன்னு சொல்லி குறிச்சிருக்கிறேன்.
ஸோ நம்மட நாள் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ரைட்டிங் நான் இன்னும் ஒழுங்காக செய்யலைன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். அடுத்தது ஜேர்னலிங்கும் நான் செய்கிறத கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். அப்போ நான் அடுத்த தரம் வந்து இதை பார்த்துட்டு ஓகே நம்ம இதை விட நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி விசிபிளாகவே எனக்கு விளங்கும். இந்தந்த விஷயங்களை நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி இது நான் வந்து எங்கே பார்த்து லேர்ன் பண்ணனான்னு சொன்னால் அட்டாமிக் ஹேபிட் புக்கில் இருந்து தான் இந்த விஷயங்களை நான் லேர்ன் பண்ணேன். பட் இதுக்கு முதலே நான் புக் படிக்கிறதுக்கு முதலே வந்து இந்த சார்ட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை நான் எங்கே பார்த்து இன்ஸ்பயர் ஆகணுன்னு சொல்கிறது கீழே வீடியோ லிங்க் இருக்குது, திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் வேணுமென்னு அங்கே போய் பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட் கிரியேட்டர். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் பில்ட்ஸ் கன்சிஸ்டன்சி. நாங்கள் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்ஸாக பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறது லாங் டேர்மில் எங்களுக்கு நடக்கிற அச்சீவ்மெண்ட் வந்து டிலே ஆகி கொண்டு போகிறது என்று அதுக்கான ஒரு விஷயமும் நாங்கள் விசிபிளாக பார்க்க முடியாமல் இருக்கிறது. அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போரிங்காக இருக்கிறதால நாங்கள் யோசிப்போம் ஓகே எங்களுக்கு எதுவுமே நடக்குதில்லை, இந்த ஹேபிட்டை நாங்கள் ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்லி. பட் இந்த மாதிரி விசிபிளாக நாங்கள் போடுறதால எங்களுக்கே ஒரு வகையில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஒர்க் மாதிரி இந்த குறிப்புகள் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அண்ட் இந்த மெமரபிள் மூமெண்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்பெஷல். நீங்கள் ஒரு லாங்கில் ரைட் பண்ணுற பர்சன் இல்லை, பட் உங்களுக்கு ஜேர்னல் பண்ணுறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கொள்ளலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு நாளில் டவுனாக இருக்குன்னுடா வெறும் டவுனாக இருக்கிற விஷயங்களை மார்க் பண்ணாமல் ஏன் டவுனாக இருக்குன்றதுக்கு இதில் எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அந்த நேரத்தில் நான் ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டேன். பிகாஸ் சம்டைம் வி நீட் டு டேக் பிரேக், கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பிரேக் வேணும். ஸோ அந்த டைம்லேயெல்லாம் நான் பிரேக் எடுத்துருக்கிறேன், அதில் எந்த ஹெல்த்தும் இல்லை அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிக்கொண்டே போவோம். ஸோ அதுக்கு இது மிகவுமே ஒரு பிரயோசனமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். மோட்டிவேஷன் இன் த சென்ஸ் எப்படி வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் சில பேருக்கு வீடியோஸ் பார்த்தா தான் மோட்டிவேஷன் வரும், அதில் நானும் ஒரு பர்சன் தான். ஏன்னா ஸ்மால் ப்ரோக்ரஸ் செய்கிறோம் இல்லையா, ஸோ அது செய்கிற நேரத்தில் எங்களுக்கு சில நேரம் இதெல்லாம் ஒரு வகையில் நமக்கு வெற்றியை தருமா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரும். இப்போ நான் 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், இப்போ தண்ணி குடிக்கிறதுன்றது ஒரு மனித இயல்பு தானே, அதில் என்ன உங்களுக்கு பெருசாக வரப்போகுதுன்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். இல்லாட்டி 6,000 வந்து ஒர்க் பண்ணுறோம், ஸோ ஒர்க் பண்ணுறது என்ன பிரயோசனம் அப்படின்லாம் தோணும். ஸோ அந்த மாதிரி தோன்ற நேரத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னால் அந்த சிறு துளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, இன்னும் ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கு. நீங்களும் இதை மாதிரி ஒரு சார்ட் போட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமன்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். உங்களுக்கு இதை பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.